இங்கே பாருங்கள் மக்களே, நான் வாரம் வரும்போதெல்லாம் ஒரு பாக்கெட்டு பிஸ்கட் வாங்கி போட்டேன். நான் வாங்கி போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. கரெக்டாக நான் காரை கொண்டு நிறுத்தையும் எங்கேருந்து தான் வரவங்களோ தெரியல, கொய்ன்னு மொயின்னு வந்துடுறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ வாங்கி போட்டால் இவ்வளோ பேரும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுவாங்க. அதனால் அப்புறம் பார்க்கலான்னு நினச்சா, இந்த பெரிய பிள்ளைங்கனையும் அந்த சின்ன பிள்ளைங்கள சண்டை போட்டுட்டு அதுங்களுக்கு கொடுக்காது. பச்சை குழந்தைங்க பட்டினியாக கிடந்துடும். அதான் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். இருங்க, முயற்சி பண்ணுறேன். சண்டை போடாமல் சாப்பிடணும், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், வர்றேன். நம்ம வந்து நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் வாங்குறதுக்காக இந்த ஒரு மளிகை கடைக்கு வந்திருக்கோம். பிஸ்கட்டுங்கிறது இந்த இருக்குது, ஒரு 2 கவர் வாங்கிக்கலாம். 2 கவர் பிஸ்கட் வாங்கியாச்சு. ஆனால் இவங்க சண்டை போடுவாங்களே, வெயிட் பண்ணுங்கள். இவங்க எப்படி சண்டை போடாமல் பகிர்ந்து உண்ணுதுன்னா, இந்த பிஸ்கட்டை நான் அங்கங்கே வீச போகிறேன். அப்போ தான் இவங்க சண்டை நிற்கும். வேறு வழி இல்லை, பெரியவங்களுக்கு அங்கே தள்ளி வீசிடுவோம், சின்ன பசங்களுக்கு தான் போடுவோம். அப்படி தூவி விட்டால் தான் சண்டை போட மாட்டாங்க. கவருக்கு வச்சு சண்டை போடுங்க. ஒரு காக்காவும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இடத்துல போடக்கூடாதுக்காக தான் அங்கங்கே தூவி போடுறேன். எல்லாத்துக்கும் பகிர்ந்து கிடச்சிருக்கணும்னு நம்புகிறேன். என்னால் அவ்வளோதான் முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்ல, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காக்கா வரைக்கும் வந்துருச்சு. வாவ், சூப்பர். சண்டை போடாதீங்கண்ணா, இன்றைக்கி தான்ப்பா சண்டை போடாமல் சாப்பிட்டுக்கோங்க. அப்போ நம்ம டெக்னிக்காக தான் பிஸ்கட் போட்டுக்கோங்கன்னு ஒரு திருப்தி இருக்குது. ஓகே, சூப்பர். நான் போடுறேன், அதனால் வீடியோ எடுக்கணும்னு இல்லை, எனக்கு திருப்தி. யாராவது ஃபாலோ பண்ணிங்கன்னா சந்தோஷம். இந்த மாதிரி வாயிலா ஜீவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு புண்ணியத்தில் போய் சேரும், சரியா?